நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நாள் கிழமை இதெல்லாம் போயிட்டு ஒரு நம்ம விவசாய பெருமக்கள போய் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த வெயில் காலத்தில என்னன்னா, ராத்திரில வந்துட்டு பயிருக்கு தண்ணி வைக்க முடியும். ஏன்னா, அடிக்கிற வெயில்ல பார்த்தீங்கன்னா, அப்ப தண்ணி வந்து பாய வைக்க முடியாது. ஸோ, ராத்திரில தான் போயிட்டு அவங்க மோட்டர் செட்ல படுத்திருந்து விடிய விடிய வந்து 4:30, 5 மணி வரையும் போய் பயிருக்கு தண்ணி வச்சுட்டு வருவாங்க. நல்ல சாப்பாடு. ஒரு ஒரு சாதாரண விவசாய மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஏக்கர், 2 ஏக்கர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பயிர் வைப்பாங்க. பயிர் வச்சுட்டு மொத்த பயிரையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு வியாபாரிக்கு வந்து சேல் பண்ணிட்டு, அடுத்த போகத்துக்கு திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அங்க நல்ல சாப்பாடும் கண்டிப்பா கிடையாது. நாள் கிழமை எந்த நாள் கிழமையா இருந்தாலும் எப்படிங்க முடியும்? அவங்கள நம்பி வந்துட்டு ஆடு, மாடு, கோழி, மாடு எல்லாமே இருக்கும். எப்படி முடியும்? வீட்ல யாராவது ஒருத்தர அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படியே வந்தாலும் ஊருக்குள்ளேயே போனாலும் வச்சுக்கோங்களேன், அடுத்த 2 மணி நேரத்தில ஓடி வந்துருவாங்க. ஏன்னா மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும். அதுதான் உங்க மனசுல இருக்கும். ஸோ, இந்த மாரி விவசாயியோட உழைப்பிலேருந்து வர்றது தாங்க நம்மளோட உணவு. உணவ வந்துட்டு வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதுதாங்க பெரிய தர்மமே. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு கிடைக்கிற உணவ தயவு செஞ்சு உங்க தட்ல வர உணவ ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புடிச்ச ஐட்டம வாங்கி சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டைலிஷ் வாழ்க்கைய ரன் பண்றோன்ற பேர்ல வந்துட்டு உணவ வந்து சிதற வச்சு, அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட வயித்துக்கு என்ன தேவையான சாப்பாடோ, அளவான சாப்பாடு, பலமான சாப்பாடு சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியம். இத எதுக்காக சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் விவசாயியோட உழைப்ப தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னது தான். யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தல. தேங்க் யூ ஸோ மச்.